ஜப்பானில் இதையெல்லாம் செய்ய முடியாது. எவை தெரியுமா? டிப்ஸ் கொடுக்க முடியாது. டிப்ஸ் கொடுக்காதது ஜப்பானின் இயல்பு. நல்ல சேவை அங்கே எதிர்பார்க்கப்படுவதாகும். அதற்கு தனியே பலன் கிடையாது. பொது போக்குவரத்தில், அதாவது ரயிலில், பேருந்தில் போகும்பொழுது தொலைபேசியில் பேச முடியாது. மௌனத்திற்கே ஜப்பானில் மரியாதை உண்டு. ஜப்பானில் நடந்து கொண்டே எதையும் சாப்பிடக்கூடாது. நின்று உட்கார்ந்து முறையாக சாப்பிட வேண்டும். குப்பை போடவே கூடாது. வெகு சில குப்பை தொட்டிகளே இருக்கும். ஆனாலும் ஜப்பான் மிக சுத்தமான நாடுகளில் ஒன்று. பொதுவெளியில் நெருக்கத்தை, அந்யோன்யத்தை காட்டவே முடியாது. முத்தம் கொடுப்பதோ, கட்டி அணைப்பதோ, உறக்க பேசுவதோ கூடாது. ஜப்பானில் பொது இடங்களில் இவற்றை செய்தால் தவறாக பார்க்கப்படும். சாலைகளை இஷ்டம் போல் கடக்கக்கூடாது. சாலையில் வாகனமே செல்லாவிட்டாலும் மக்கள் காத்திருப்பார்கள். உரிய சிக்னல் விழுந்த பின்னரே செல்வார்கள். வீடு, கோயில், தங்குமிடம் எங்குமே காலணிகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது. ஜப்பானில் காலணிகளை வெளியே கழட்டிவிட வேண்டும். தெரிந்தவர்களானாலும் லிப்டில் பேசிக்கொள்ள மாட்டார்கள். அமைதியே ஜப்பானில் முக்கியம். சிறிய விதிகளானாலும் மக்களை அதை மதிக்கும் பொழுது நாடு நன்றாக இருக்கும் என்று சந்திரகுமார் ஆர் பிள்ளை ஜப்பானை பற்றி இப்படி கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.